உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிவண்ணன். நேற்று பார்த்தீங்கன்னா காடு வெட்டி படம் ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இன்னைக்கு காடு வெட்டி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகி உலகம் ஃபுல்லாக வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. சரி, நம்மளும் பார்க்க போகலான்ட்டு ரோஹிணி போயிருந்தோம். ரோஹிணி போயிட்டு அடித்து பிடிச்சி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளார போனால் டைட்டில் போட்டாங்க. டைட்டில் போட்டால் ஒரே சத்தம். அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகுது. அது அப்பமாவுக்கு பிடிச்சி போயிடுது. உடனே லவ்வுக்கு ஓகே சொல்லிடுறாங்க, கல்யாணத்துக்கும் ஓகே சொல்லிடுறாங்க. என்னடா அது படமே முடிஞ்சிச்சு போல அப்படின்னு பார்த்தோமா, அங்கே தான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இது செட்டி காதல், புரிதல் இருக்கும், கிராமத்தில் இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே தாங்க பல சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலில் பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் இருக்கார். பெண்களை படிக்கிறதை விடாமல் லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் ஆர்கே சுரேஷ் கொடுக்குறாரு அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறமா நாடக காதல் பண்ணுறங்கிற பேரில் பெண்களை ஏமாத்துறாங்க அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஆர்கே சுரேஷ் சார் எப்படி பதிலடி கொடுக்குறாரு அப்படின்றது தான் மீதி கதை. பெண்களுக்கான விழிப்புணர்வு படம் இது. எல்லாரும் கட்டாயமாக போய் பாருங்கள். இதில் நானும் நடிச்சிருக்கேன். இந்த படம் தமிழ்நாட்டில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள்.
இன்று ஜனதா திரையரங்கில் காடுவெட்டி படம் பார்த்தேன். இந்த காட்சிகள் அனைத்தும் மிக அற்புதமாக செயல் வடிவம் பெற்றிருக்கின்றது. அத்துடன் இந்த பெண் பிள்ளை பெற்ற பெற்றோர்கள் அவர்கள் விழிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் இந்த படம் மிக சிறப்பாக அமைந்துள்ளது. ஒவ்வொருவரும் கண்டுகளிக்கக்கூடிய இந்த படம் பெண் பிள்ளைகள் அந்த காதல் என்ற போர்வையில் தன்னை அழித்துக் கொள்வதோடு குடும்பத்தையும் அழித்துக் கொண்டு பொருளாதாரத்தை வீணாக்கிக் கொள்வதுடைய அனைத்து தரப்பு இதுவையும் வெளிப்படுத்தியிருக்கின்றது. இது போன்ற படங்கள் சமூகத்தில் மலர வேண்டும், மீண்டும் மீண்டும் மலர வேண்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்த சமூக நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்று இதன் மூலம் சொல்லுமா. படம் எப்படிமா இருந்தது? காடுவெட்டி நல்லா இருந்தா? என்ன காட்சிகள்லாம் பிடிச்சிருந்து? இல்லை பொண்ணுக்காக இறங்கி அடிப்பார்ல. படம் மூலமா என்ன தெரிஞ்சிட்டீங்க? படம் மூலமா பொண்ணுங்களும் ஆணும் சரி, அவங்களும் அடித்தா நம்மளும் அடிக்கணும். சரி, இந்த படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இதெல்லாம் யாருமே மிஸ் பண்ண விடாது. முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் பார்க்க வேண்டியது படம். பேரண்ட்ஸே கம்பல்சரி எல்லாரும் கூப்பிட்டு வந்து பாருங்கள். இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. சமுதாயத்தை நடக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக எடுத்து காட்டுறது அண்ணன் சோலை ஆரம்பம். அவர் மிகப்பெரிய தேங்க்ஸ். அதேமாதிரி எல்லாருக்குமே இந்த படக்குழுவினர்கள் வாழ்த்துக்கள். நல்ல படம். சில தான் சென்சார் போட்டு கட் பண்ணி வச்சுறாங்க. அது வெளியிட்டால் இன்னும் படம் மாதம் வந்துடும். படம் சூப்பர். நான் நடிச்சிருந்த பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த கரும்பு தோட்ட சீன்லாம் பார்த்துருக்கேன். நல்லா தான் இருக்குது. எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கேன். அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்காரு. ஆர்கே சுரேசன் மாவீரனை எப்படி இருக்கிறோம் அதை அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்காரு. செம்ம மாசா இருக்காரு. அவருக்கே உண்டான ஒரு கேரக்டர் இது. அதில் எந்த குறையுமே இல்லை. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. நிறைய சீன் வந்துருக்கு. இல்லை கெஸ்ட் ரோல் மாதிரி கிடையாது. படத்தோட முழுக்க காரணம் என்னன்னா, முதல் காதல் சிட்டியில் உள்ள காதலுக்கும் வில்லேஜில் உள்ள காதலுக்கும் தான் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த காதல் கதையை சொல்லும் போது இதில் தீர்ப்பு சொல்கிறதா இந்த காதலுக்கு எதுவும் தெரியாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாவீரன் போகிறார். மாவீரன் எப்பவும் எங்கள் மனசில் இருக்கிற மாதிரி இந்த படத்துலேயே போகிறார். மாவீரன் கேரக்டருக்கு ஆர்கே சுரேசன் செம்ம பாஸ். அதில் எந்த குறையும் தெரியும். அதில் வரக்கூடாது. ஐயானு பேரும் மாவீரன் பேரும் காடுவெட்டியன் பேரும் என்ன காரணம்? எதுக்காக நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? தப்பு செய்கிறவங்க இந்த பேரெல்லாம் பார்த்தா பயப்படுவாங்க. உங்களுக்கு என்னங்க பயம் இருக்குது? இந்த பேர் என்ன தப்பு இருக்குது? இது என்ன பேர்? நான் ஒரு உதாரணத்தை கேட்குறேன். என் பேர் குருங்க. நாளைக்கு நான் ஒரு படம் எடுக்கிறேங்க. என் பேரை வச்சு நானே படம் எடுக்கிறேங்க. விட மாட்டீங்களா? அப்போ அந்த குருன்ற பேர் என்ன உங்களுக்கு பெரிய பிரச்சனையா? ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? அதனால என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு? ஒரு தனிநபரோட பேரை வச்சு எடுத்தால் என்ன தப்பு? அப்போ தான் சொல்கிறேன் நான். இந்த திரும்ப சொல்கிறேன், இந்த பேரெல்லாம் கேட்டால் தப்பு செய்கிறவங்க தான் பயப்படுவோம் தவிர வேறு யாரும் பயப்பட தேவையில்லை. அதுலேயும் குறிப்பாக இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது சென்சார் கூட வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் எந்த ஒரு சென்சாருக்கும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிறியா மாமா சொல்றியான்னு பாடம் எடுத்தாங்க. கட்டிப்பிடின்னு எடுத்தாங்க. அந்த படத்துக்குலாம் ஏ சர்டிஃபிகேட் கொடுங்க. இதுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? ஏ சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குது? இதில் ஒரு பொண்ணு இடுப்பு தெரிகிற அளவுக்கு ஏதாவது சீன் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் இது கொடுத்தீங்க? அப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து என்ன நீங்கள் பண்ணுறீங்க? பெண்கள் பார்க்கக்கூடாத ஒரு படம் அப்படின்னு நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. இதில் முழுக்க பெண்கள் பார்க்கணும். பெண் பிள்ளைகளை பெற்றவங்க பார்க்கணும். நாடக காதல் எது, உண்மை காதல் எதுன்னு பெண்கள் தான் தெரிஞ்சுக்கணும். பெற்றவங்க தெரிஞ்சு பெண்கள்கிட்ட சொல்கிறத விட பெண்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நாடக காதல் உண்மை காதல் நீங்களே சொல்லி ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் ஹீரோ இதுலேயே காட்டியிருக்காங்க. நாடக காதல்னா அதான் சொல்கிறாங்களே. நாங்கள்னா பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். எதுக்காக சொல்கிறேன்? பாக்கி
பாக்கெட்டில் 10 பைசா பணம் இல்லை, நிலா ஊற்றி தருவேன், வானவில் ஊற்றி தருவேன்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? கரெக்டாக லவ் பண்ண பொண்ணை எதுவுமே நல்லபடியாக வச்சு காப்பாற்று. அதை தான் இங்கே கேட்குறேன். யாரும் லவ் பண்ண பொண்ணை கடன் வாங்கி வச்சு நீ குடிச்சிட்டு குமாலம் போட்டு அந்த பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்துவேன். உங்களை நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாதா? அப்போ அது பேர் காதலா? காதலுக்காக உசுரை கொடுப்பேன், மசுரை கொடுப்பேன்ற, காதலிச்சதுக்கப்புறம் கொண்டாட்டிக்கு உசுரை கொடுக்க மாட்டேறியா? ஒருவேளை சோத்தை போடு. அதுதான் இங்கே சொல்கிறோம். காதலுக்கெல்லாம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. முழுக்க முழுக்க மாறு தட்டி சொல்லி காடு வெட்டி பேர் 1 hour ஏது எந்திருப்போம் தான் நாங்கள் பார்த்துக்கணும். நாங்கள் இவங்க ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாம் கதலாரம் சொல்லணும். பிரதர் படம் எப்படி இருக்குது? படம் வந்து வேற லெவல்ண்ணா. படத்தை பொறுத்தவரைக்கும் அந்த குறை கிடையாது. எனக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா சென்சார் பண்ணியிருக்காங்களா படத்தில், பாதி டைலாக் ஃபுல்லாக மியூட் பண்ணிட்டாங்களா. எனக்கு அது மட்டும் தான் குறை, தவிர மிச்சபடி எந்த குறையும் கிடையாது எனக்கு. சரிங்களா? காடு வெட்டிட்டு டைட்டில் வந்து அவருக்கு ஏற்ற டைட்டில் தான். அவங்களுக்கு அந்த டைட்டிலுக்காக தான் நான் படமே பார்க்க வந்தேன். இது வந்து எனக்கு பையன் பிறந்திருக்கேன், பையனை இன்னும் பார்க்காம இருக்கேன். இப்போ தான் போய் பார்க்கணும். இந்த படத்துக்காக அவ்வளோ வெறியில் வந்திருக்கேன். நான் பாருங்கள், எனக்கு வந்து அந்த உணர்வு தான் எனக்கு முக்கியம். என் ஃபஸ்ட்டு பையன் பேர் வந்து கிஷன் குரு, 2வது பையன் போதும் அவனுக்கு குருன்ற பேரில் தான். என் பேர் வந்து ராஜகுரு. எல்லாமே வந்து குரு தான் வரும். அது ஒரு அடையாளமாக எங்களுக்கு இருக்கணும்ட்டு தான் அந்த பேர்லேயே வந்து அடையாளத்தை சேர்க்குறேன் நான். சரிங்களா? படத்தை பொறுத்தவரையும் எந்த நான் வந்து 10 மார்க் தருவேன். ஜாதி சாயல் இருக்கு. ஜாதி சாயல்லாம் கிடையாது. சொல்கிறோம் முட்டாளாதமா ஜாதி சாயல்ன்ட்டு. ஏன் எல்லாரும் தான் படம் எடுக்கிறாங்க, எல்லாத்துலேயும் ஒரு ஜாதி காட்டுறாங்களே. அப்புறம் படமே அவனும் இருக்கிறது தான். சொல்லுங்கள், படத்தை யாருமே எடுக்காதீங்கன்றேன். பழைய காலத்து படம்லாம் பார்த்துருக்கீங்களா? யாருன்னா சொல்லுங்கள். அது எதனா ஜாதி வந்ததா, எதனா இது வந்தா? யாரும் ஒருத்தன் ட்ரெண்டிங்காக எடுத்து விட்டுறாங்க, திருப்பி எல்லாரும் அதே பிடிச்சி தோங்குறாங்க. வேறு நம்ம சொல்லுங்கள் எல்லாரும். நம்ம அதை வேறு ஒன்றும் இல்லை. சரி, படத்தை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. படத்தை பொறுத்தவரைக்கும் வேறு லெவல் நல்லா இருக்குங்க படம். தரமாக படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து காடு வெட்டின்ற டைட்டிலை வச்சுட்டு நீங்கள் ஒரு சமூக ரீதியான படம் நினைச்சிடாதீங்க, ஒரு சாதி படம் நினைச்சிடாதீங்க. எல்லா சமூகமும் கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான படம் இந்த காடு வெட்டி. இந்த காடு வெட்டி படத்தை யாரும் சாதி படம் நான் பார்க்க மாட்டேன், காடு வெட்டின்னு பேர் வச்சாங்க, ஆர்கே சோழ யாரும் ஒரு வெந்நீர் இப்படின்னு ஒரு படமாக இதை நினைக்காதீங்க. ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தேவையான திரைப்படம் இது. இந்த காடு வெட்டி படத்தை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா, மிஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் ஆனால் சொல்லுவீங்க இது காடு வெட்டி ஜாதி படம்னு. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்ட பிறகு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நீங்களே சொல்லி உங்கள் குடும்பத்தோட போய் கொண்டாடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் காடு வெட்டி அற்புதமான படம் பாருங்க, கொண்டாட வைங்க. அது வீரனை தப்பா கொண்டு போறீங்க. அவரோட பாசம் அந்த வட மாவட்டத்தில் நடந்த பிரச்சனைக்கு அவர் எவ்வளவு ஒரு இதுவாக இருந்தாரு, பாதுகாப்பா இருந்தாரு. ஆனா தப்பானா இது யாரும் எந்த ஒரு பையனை வந்து அவர் படம் சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டர் வந்து எடுத்து சில இப்போ இருக்கவங்களாம் இந்த சமுதாய படம்னு ஒதுக்குறாங்க. அதையும் தாண்டி அவர் இவ்வளோ பிரச்சனையை தாண்டி இந்த படத்தை நடிக்கிறேன்னு சொல்றதுக்கு, இந்த படத்தை நடிச்சதுனால சில பிரச்சனைகள் அவருக்கு உருவாகுச்சு. அதெல்லாம் தாண்டி நடிச்சதுக்கு ஆர்கே சார் ரொம்ப நன்றி தான். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாக்குறது யாரும் நினைக்க மாட்டாங்க. இது நல்லது ஒரு விஷயம், நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு, நல்லபடியாக தான் காட்டியிருக்காங்க. அந்த படத்தில் வன்முறை இன்னைக்கு தேவையில்லாத ஒண்ணுங்க. ஏன் வன்முறைனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை குடும்பம் கேஸ் வாங்கி கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியல. வன்முறையே வேணாங்க. 2 சமுதாயம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா இந்த நாடு நல்லா இருக்கும்.